பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. If anyone is in Christ, he is a new creation. All things have passed away, behold, all things have become new. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பாவங்கள் செய்கிறாங்க, கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. கர்த்தாவே நான் மன்னிச்சிடுங்க, நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. கர்த்தரும் அவங்க செய்த எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து அவங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் சிலர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்காக வாழறதுக்கு தங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவங்க வாழ்வாங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில புதிதான காரியங்களை அவங்க பார்ப்பாங்க. ஆனா சிலர் மறுபடியும் செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்வாங்க, மறுபடியும் பாவ மன்னிப்பு கேட்பாங்க, மறுபடியும் பாவம் செய்வாங்க. அப்படி கடவுளுக்குள்ள இல்லாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம அவங்க வேற அவங்களுடைய சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில மறுபடியும் பழைய வாழ்க்கையில இருந்த அதே உபத்திரவங்கள், வேதனைகள் பின்னாடி பின்தொடர்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா வேத வசனம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா, அவன் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து வாழ்கிறவனாக இருந்தா, அவனுடைய வாழ்க்கையில பழைய அசுத்தமான அந்த பாவங்கள், பழைய வேதனைகள், பழைய போராட்டங்கள் எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில நிலைத்து இருக்காது. எல்லாவற்றையும் மாற்றி போட்டு எல்லாவற்றையும் புதிதாக மாற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பழைய வாழ்க்கை முடிந்து புதிதான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப இந்த நாள்ல புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கையை நம்மளால தொடங்க முடியும், நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அதனால பழைய பாவங்களுக்கு நோ சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள இருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க இந்த நாள்ல தகப்பனே தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே, உமக்காக வாழ, ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. நீங்க பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க பிள்ளைங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு புதிதாக மாற்றி தருகிறார். இயேசப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு மேன்மையை தருவார். God bless you. Have a blessed day.